அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தன். ப்ளோமாஸ்டர் கன்சல்டன்சி மூலமாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களுடைய சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொலியில் ஜெர்மனியில் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் பற்றிய சில தகவல்களை உங்களுடன் அறிவித்து காத்திருக்கின்றேன். முதலாவதாக நீங்கள் பேச்சுலர் ஸ்டடீஸ், மாஸ்டர் ஸ்டடீஸ், பிஹெச்டி போன்ற துறைகளுக்காக நீங்கள் உங்களை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் அந்த கற்கிறவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் பேச்சுலர் ஸ்டடீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் ஏ லெவலில் 3 பாடங்களையும் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அத்துடன் உங்களுக்காக IELTS என்பது மிக மிக கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயம். நீங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். சர்வதேச ஆங்கில புலமை பரீட்சையை நீங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். இதில் அகடமிக் துறையில் நீங்கள் 6 புள்ளிகளுக்கு மேலே நீங்கள் அந்த IELTSல் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அதிலும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் 6 புள்ளிகள் கட்டாயமாக எடுத்திருக்க வேண்டும். இது மிக அடிப்படையான தகமை. அதை விட நீங்கள் மேலே செய்ய எடுக்கும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கப்படும். மற்றதாக நீங்கள் மாஸ்டர் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்றால் உயர்தர பரீட்சை சித்தியுடன் நீங்கள் பேச்சுலர் ஸ்டடீஸை இலங்கையிலோ அல்லது வேறெங்கு துறையிலமோ நீங்கள் பேச்சுலர் ஸ்டடீஸில் கட்டாயமாக சித்தி அடைந்திருக்க வேண்டும். சித்தி அடைந்தாலும் அதில் உள்ள GPA என்பது மிக மிக கட்டாயமானது. யாராவது இப்பொழுது நீங்கள் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றுக்கொண்டு நீங்கள் இலவசமாக அல்லது சர்வதேச கற்கநெறிகளை நீங்கள் கற்பதற்காக காத்திருந்தால் இப்பொழுதிருந்தே நீங்கள் GPAயில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பாடங்களிலும் மிக உச்சமான புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்கு உங்களை நீங்கள் முனைப்பாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் GPA எனப்படுவது அதை அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக கருத்து கொள்வார்கள். அல்லது குறிப்பிட்ட அளவு GPA நீங்கள் குறைந்திருந்தால் அவர்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வார்கள். எனவே இந்த GPA நீங்கள் மிகவும் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த PhD என்பது அது நீங்களாகவே உங்களுடைய ப்ரொஜெக்டுகளை நீங்கள் நேரடியாக பல்கலைக்கழகங்களுக்கு மேற்கொள்வது. இதில் ப்ளோமாஸ்டர் கன்சல்டன்சியானது பேச்சுலர் ஸ்டடீஸ், மாஸ்டர் ஸ்டடீஸுக்கான பப்ளிக் யூனிவர்சிட்டிக்குரிய ஆஃபர் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது எவ்வாறு நீங்கள் இங்கே வருவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்வது என்பதற்காக இப்பொழுதான சேவைகளை தொடங்கி இருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக விடயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால், இதில் உள்ள தகவல்களில் உள்ள மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே நாங்கள் உங்களுடைய தொடர்பு விளக்கத்தை அளித்திருக்கின்றோம். நீங்கள் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய கூகுள் ஃபார்மில் நாங்கள் இங்கே கீழே ஆட் பண்ணியிருக்கின்றோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய தேவையான தகவல்கள் நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது எங்களுடைய அலுவலகங்களிலிருந்து உங்களுக்கான அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளில் நீங்கள் உங்களுக்கான தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, மொழி தேவைப்பாடுகள் எனக்கு மிக கட்டாயமாக தேவைப்படுமா? ஜெர்மன் மொழி தேவைப்பாடுகள் சில குறிப்பிட்ட கற்கர்கள் மட்டும் தேவைப்படும். உதாரணமாக எக்கனாமிக் சயின்ஸ், சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் போன்ற MBBS போன்ற படிப்புகளுக்கு நீங்கள் ஜெர்மன் மொழி மிக கட்டாயமாக தேவைப்படும். ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டியிருந்தால் அதைவிட மேலதிக பரீட்சைகளும் உங்களுக்காக அவர்கள் செய்வார்கள். இதை ஸ்பெஷல் SZB என சொல்வார்கள். அந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த அட்மிஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கில மொழி நிச்சயமாக ஆங்கில மொழி புலமை தேவைப்படும். அது சில பாடநெறிகளுக்கு ஆங்கில மொழி புலமைகள் அல்லாமலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. சில பாடநெறிகளுக்கு ஆங்கில மொழியிலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பேச்சுலர் ஸ்டடீஸுக்கு அப்ளை செய்கிறீர்கள் என்றால் பேச்சுலர் ஸ்டடீஸுக்கு நீங்கள் IELTS அகடமிக்கில் 6 பாயிண்ட் எடுக்கணும். மினிமம் கூடினது எவ்வளவு எடுக்கலாம், ஆனால் குறைஞ்சது எவ்வளவு எடுக்கக்கூடாது. ஈச்சில் நீங்கள் 6 பாயிண்ட் எடுக்கணும். பல்வேறுபட்ட படிமுறைகள் காணப்படுகின்றது நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவதற்கு. உங்களுடைய உள்நாட்டில் உள்ள நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்களை ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள். அதற்கு ஈக்குவலாக நாங்கள் நான் படித்தது இதுக்கு ஈக்குவலாக இருக்கின்றது, நான் ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுவதற்கு தகுதியான ஒரு ஆள் என்ற சில விடயங்கள் இருக்கின்றது. அதாவது உள்நாட்டில் நீங்கள் கல்வி கேட்ட சான்றிதழ்களை நீங்கள் இங்கே அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழாக மாற்ற வேண்டும். அதுக்காக நீண்ட காலங்கள் எடுக்கும். பல்வேறு வகை மாணவர்கள் சான்றிதழை எடுப்பதற்காக காத்திருப்பார்கள். அதை எடுத்த பின்னர் நீங்கள் எப்பொழுதும் எந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். IELTS நீங்கள் அதுக்கு பிறகு செய்து கொள்ளலாம். IELTS இந்த இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, ரைட்? ஸோ சில விடயங்கள் முரண்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காணொலியை நான் தெளிவாக சொல்ல முடியாது. நீண்ட நேரம் இந்த காணொலியை நான் பதிவிட முடியாது. எனவே உங்களுக்கு இது சம்பந்தமான சில குழப்ப நிலைகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கான தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல் மாஸ்டர் ஸ்டடீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருந்தால் பேச்சுலர் ஸ்டடீஸில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும். நீங்கள் இப்பொழுது கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது 2ஆம் ஆண்டில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த GPAயில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். GPA உயர்ந்தபட்சமாக இருக்கணும். ஒரு குறைந்தபட்சம் 2.8க்கு மேற்பட்ட GPA நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்படி என்றால் தான் உங்களால் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டியாக கொண்டு வரும்.
நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு இறுதியில் வந்துட்டு என்ரோல்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் நிராகரிப்பார்கள். காரணம் என்னவென்றால் அதை விட தகுதியான மாணவர்கள் அந்த பல்கலைக்கழக அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பார்கள். எனவே கல்வி கற்கும் போது மிக கவனமாக கல்வி கற்றுக்கொண்டிருங்கள். அதே போல் எத்தனை வயதுக்குள்ளான் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எத்தனை வயதில் எந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனாலும் நடைமுறை ரீதியில் அவர்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் இப்பொழுது 35 வயதுக்கு மேலே நான் பேச்சுலர் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ணலாம் என்றால் இல்லை, அப்ளை பண்ண முடியாது என்றல்ல, ஆனால் அப்ளை பண்ணினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. எனவே வயது நிரம்பல்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான சில நிபந்தனைகள் இருக்கின்றது. பல வகையான உள்ளக படிமுறைகள் காணப்படுகின்றது. அந்த படிமுறைகளை நீங்கள் கடந்து வந்து தான் நீங்கள் என்ரோல்மெண்ட் எடுக்க வேண்டும். இதற்கு பின்னர் விசா ப்ரோசஸ் வந்துட்டு தனியாக இருக்கின்றது. இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நீங்கள் விண்டர் இன்டேக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுதிருந்தே இதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும். ப்ளோமாஸ்டர் கன்சல்டன்சியானது நிபுணத்துவம் வாய்ந்த தேர்ச்சி பெற்ற அணியாக இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கான பல்வேறுபட்ட வழிகாட்டுகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இவ்வாறான சேவைகள் தேவை என்றால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலியை நான் ஏன் இப்பொழுது வழங்குகின்றேன் என்று சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு போதிய அளவு காலம் இருக்கின்றது முடிவெடுப்பதற்கு. இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது. இந்த 6 மாதங்களில் நீங்கள் 9ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம் இந்த 3 மாதங்களில் கிடைக்கக்கூடிய பல்கலைக்கழகம் நீங்கள் இலகுவாக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒரு நீண்ட படிமுறை. இதில் வந்துட்டு IELTS அடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தவிர்த்து நீங்கள் ஜெர்மனியில் செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. ஜெர்மனியில் உங்களுடைய விடயங்களை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விடயங்களை மாற்றுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. இந்த இவ்வாறான விடயங்கள் வந்துட்டு நீண்ட காலங்கள் எடுக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கோர்ஸுக்கு வந்துட்டு ஒரு 20 பேர் தான் படிக்கலாம் என்று சொன்னால், ஆனால் அங்கே 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அப்ளை செய்து கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து உங்களை ஒரு சிறந்த மாணவராக தெரிவு செய்வதற்காக அவர்களுக்கும் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்களுக்கு நீண்ட காலங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலியில் உள்ள தகவல்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் காதல். நன்றி.